படம் நல்லா இருந்துச்சு bro. ஒரு ஒரு விண்டேஜ் ஃபிலிமுக்கு கொண்டு போயிடுச்சு. நல்ல ஃபீலிங், நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே படம் ஓவரால் நல்லா தான் இருக்கு. முரளி வருவான்னு எதிர்பார்த்துட்டு போனேன். ஆனா ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே என்ன ப்ரோ? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்குமே அந்த ஸ்டோரிக்கு டைட்டிலுக்கான ஒரு கனெக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. வழக்கமா ஒரு என்ன சொல்றது, வழக்கமா இருக்கிறத விட இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது எதிர்பார்க்காம வாங்க, நல்லா இருக்கும். ஒரு விண்டேஜ் லைஃபுக்கு கொண்டு போகிறேன். விண்டேஜ் ஃபீலிங் சொல்லலாம். அந்த விண்டேஜ் ஃபீலிங்ஸ் நம்மளை கொண்டு போகும். கன்ஃபார்ம் ஒருத்து ப்ரோ. ஓகே இருந்துச்சு. அது கரெக்டா இருந்துச்சு. இதே மாதிரி தான் அவனும் மாறிக்கிட்டே இருந்தான். அந்த ஃபீலிங்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஸ்ல விட்டுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னா ஃப்ரெண்டு சொன்னா சூப்பரா இருக்குன்னு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சில பார்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க இருக்கு. ஆமா, அவங்க அது நான் பார்க்கல. என்ன படம்? சத்தியமா கொடுமையா இருக்குடா. 7 பாட்டு போட்டிருக்கானா, எந்திரிச்சும் எல்லாம் போல இருக்குடா. மனசாட்சியே எல்லாம் போட்டிருக்கானா. ஃபேமிலியோட வந்த எல்லாரையும் கேளுங்க, அவன் கடைசியில சொல்லவும் மாட்டேங்கிறான். ஒண்ணும் மாட்டேன், எரிச்சலா வருதுண்ணா. எதுக்கு இந்த படம் எடுத்தானே தெரியல. என்னது பகத் பாசில் மியூசிக் கொடுமை, அவன் ஆக்டிங் கொடுமை, எல்லாமே கொடுமை. பகத் பாசில் ஸ்டோரியே இல்லைண்ணா. இது ஒரு படம் இருந்துச்சு, சுருளிராஜன் ஜெமினி கணேசன், அதே படத்தை திரும்ப வச்சிருக்காங்க. நடிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டாதான் வந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ முரளியோட நடிப்புக்கும் அத்தனை நடிப்புக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? அதெல்லாம் தெரியாது ப்ரோ. லவ் ஸ்டோரி தான். ஆனா அந்த படத்துல இருந்த மாதிரியே தான் இந்த படத்துல இருக்கு. கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. பகத் பாஸ்கருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. அவர் கொஞ்ச நேரம் தான் வந்தாரு, ஆனா நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து நல்லா ஓடும் ப்ரோ. இப்படியே ஃபுல்லா தானே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. ஆவரேஜ் மூவி தான். ஓகே. செகண்ட் ஹாஃப் சில சீன்ஸ்லாம் ஓகே. ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கணும். டைமிங் வந்து ஒரு 3 hours இருக்கு. அதில் கொஞ்சம் இல்லை, அது அந்த டைம்ல உள்ள ஃபீல் குட் மூவி. ஆக்சுவலாக இந்த ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய லேக். ஓகே. அவர் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாரு ஆக்சுவலாக மூவி. மியூசிக் ஓகே, ஆவரேஜ் தான். ப்ரோ, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீலிங் வந்து படத்தோட அந்த அந்த ஃபீல் வந்து கடைசியில முடிக்காம போயிடுவாரு. சொல்லலாம். அது மாதிரி ஸ்பாயில் கதை சொல்ல பட் லவ்வே சொல்ல போயிடுவாரு. ஆமா, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு பிடிச்சிருச்சு. ஆமா, ஒரு 10 வருஷம் முன்னாடி படம் பார்ப்போம், அது மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் எந்த இது போல சும்மா போனேன். நல்லா இருந்துச்சு. மெசேஜ் சொல்றதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சு. படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் என்ன சொல்றேன்னு. நல்லா இருந்துச்சு.